மனசெல்லாம் கவலைகள், கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொலைக்கிறோம்னா அது கண்டிப்பாக ஒரு நீண்ட தூரம் பயணப்படணும். இல்லாட்டி அந்த இடத்தை விட்டு நம்ம வேறு இடங்களுக்கு மூவ் ஆகணும். ஏன்னா நம்மளுக்குள்ள எழுகிற எல்லா கேள்விகளும் நம்ம இருக்கிற ரூமோ வீடோ அந்த 4 பக்க சுவர்களில் தான் எதிர்பட்டு மீண்டும் நம்மடையே வந்து அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை அதிகமான கேள்விகளால் இன்னும் குழப்பமாக இன்னும் நம்ம அதிகமான மனதோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொண்டு போகிற சூழ்நிலைக்கு ஆயிரும். இது ஒரு விரக்தியவே ஏற்படுத்திடும் வாழ்க்கையில். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும், ஒரு பிரச்சனையிலேருந்து கடக்கணும், அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு பயணம் அது ஒரு மிகச்சிறந்த வழி அப்படி தான் சொல்லணும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பயணப்படுறப்ப நம்ம வெளியில் காண்கிற காட்சிகளாக இருக்கட்டும், சந்திக்கிற மக்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இந்த இயற்கை இறைவன் அதன் வழியாக ஒரு தீர்வை சொல்யூஷனை நம்ம கண்முன்னே நிறுத்துவான். கொஞ்சம் சிந்திக்கிற நம்ம மனசு அதை உடனே அக்செப்ட் பண்ணி அதுக்கான தீர்வை எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விலகி மீண்டும் ஒரு சந்தோஷமாக புத்துணர்ச்சியோட அடுத்த பிரச்சனை வருதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி நம்ம வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கையை கடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பயணம் மிகச்சிறந்த வழி. கண்டிப்பாக எல்லாரும் பயணம் போகணும், எல்லாரும் வெளி உலகத்தை காணணும். வெளியுலக காட்சிகள் தான் நம்ம மனசுக்கு நிறைவாகவும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். இறைவன் அதனால தான் இந்த பூமியில் வந்து நம்ம பயணம் செஞ்சு பாருங்கள், நீங்கள் வந்து அதிகமான பாடங்கள் வரலாறுகள் இந்த பூமி முழுதும் நிறைந்து இருக்குது. அதாவது தீர்வுகளும் இருக்குது, முன்னோக்கி வாழ்க்கை எடுத்து செல்ல வழிகளும் இருக்குது.